A coward dies many times. ஒரு கோழை பல முறை இறக்கிறான். ஒரு நாள் இகாய்னு ஒருத்தன் தன்னோட சின்ன குடிசை வீட்டில் தூங்கிட்டு இருந்தானாம். அப்போ அவனோட மனைவி ஒரு குழு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கும் ஆண்களையெல்லாம் கொல்ல நினைக்காங்கன்னு ஒரு செய்தியை கேட்டாளாம். அவ வீட்டுக்குள்ளே வந்து அவசர அவசரமாக தூங்கிக் கொண்டிருந்த தன் கணவனை எழுப்புனாளாம். இகாய், எழுந்துருங்க எழுந்துருங்க, நீங்க எதிரிகளை எதிர்த்து போரிட தயாராகணும். இன்னொரு நகரத்திலிருந்து எதிரிங்க வராங்க, நம்மளை தாக்க போறாங்களாம். இகாய் நம்பிக்கை இல்லாமல் எந்திரிச்சான். ஏன் நீ எப்போதும் என்கிட்ட பயங்கரமான கதைகளா சொல்ற? இகாயின் மனைவி அவனை பார்த்து கத்துனான். இது உங்களை பயமுறுத்துவதற்கான விசித்திர கதை இல்லை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் அதை பற்றி தான் பேசினாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு மனுஷனாக எங்கள் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்கணும். குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை. ரொம்ப சுயநலவாதியாகவும் கோழையாகவும் தன்னோட உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிட்டா போதும்னு நினச்சான். அந்த தாக்குதல்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தப்போ அங்கே எல்லா எதிரிகளும் வந்துட்டாங்க. கிராமத்தை சூழ்ந்துட்டாங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் அலற சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. உடனே ஒரு யோசனை வந்துச்சான். அவன் தன்னோட மனைவிட்ட ஒரு பாயில் என்னை உருட்டி வச்சு தன்னோட கணவர் இறந்து போயிட்டாருன்னு புலம்ப சொன்னானான். மனைவியும் அப்படியே செஞ்சா. எதிரிகள் அங்கே வந்துட்டாங்க. அவள்கிட்ட உன் கணவன் எப்போது இறந்தான் அப்படின்னு கேட்டாங்க. அவளோட கணவன் இறந்துட்டாங்கிறத அவங்களால நம்ப முடியலை. அவள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே சுருட்டி வச்சிருந்த பாய்க்குள்ளேருந்து இகாய் என்ன சொன்னான் பாருங்க. அவங்க நம்புற மாதிரி சத்தமா அழு, நேத்தே இறந்துட்டார்னு சொல்லு. இதை அந்த எதிரிங்க பார்த்துட்டாங்க. அவனோட கோழைத்தனத்தை பார்த்த எதிரிகளுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சான். அப்போ எதிரிகள் இகாய் மறைஞ்சிருக்கதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதிரிகள் அவனோட கோழைத்தனத்தை பார்த்து அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு முழு மனுஷனே இல்லை, அவன் உயிரோடு இருந்தாலும் இறந்ததுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. இந்த கதையோட கருத்து என்னன்னா, கோழையா இருக்கிறத விட தன்னோட உயிரையும் குடும்பத்தையும் காப்பாற்றுற ஒரு துணிச்சலான மனுஷனா இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.